ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் வந்து சில பேர் ஒருத்தங்களுக்கு மட்டும் வந்து பாகுபாடு பார்க்குறாங்க, பாலின பாகுபாடு இப்படிலாம் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். அவங்க வந்து ஆண்கள் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு மட்டும் இதை செஞ்சுட்டாங்க, பெண்கள் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு மட்டும் செஞ்சாங்க. ஸோ இல்லை இந்த மாதிரி ஒருத்தங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து ஒரு நியாயமான முறையில் செய்யலை, ஒரு பாகுபாடு பார்த்துருக்காங்க, இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே, பயஸ்ட். இந்த பயஸ் அப்படிங்கிறது தான் பாகுபாடு பார்த்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஜட்ஜஸ் ஆஃப் த ஷோ வேர் பயஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஷோவில் நடுவர்களாக இருந்தவங்க சரியான தீர்ப்பு கொடுக்கல, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ சரியான முறையில் இதுக்கு வந்து நியாயமான தீர்ப்பு வழங்கவில்லை, அவங்க வந்து ஒரு பாகுபாடு பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் they were biasedன்னு சொல்கிறோம். ஸோ the judges of the show were biased. Next one, the manager is biased towards women. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேனேஜர் பெண்களுக்கு சாதகமாகவே எல்லாமே செய்கிறாங்க, அவங்க நல்லவங்களாக இருக்காங்களோ கெட்டவங்களாக இருக்காங்களோ சரியான விதமாக இருந்தாலும் இல்லைனாலும் பெண்களுக்கு சாதகமாக செய்கிறாங்க, ஆண்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு the manager is biased towards women அப்படின்னு சொல்லலாம். இதே இது பெண்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க பட் பெண்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு the manager is biased against women அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் வந்து சரியாகவே செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து சாதகமாக எதுவும் செய்யாமல் ஆண்களுக்கு மட்டுமே எல்லா விதமான ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆண்களுக்கு மட்டும் சாதகமாக செய்கிறாங்க, பெண்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு biased against women அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், you are biased. ஸோ இந்த you are biased அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம யாரையாவது வந்து நீ வந்து அதாவது நடுநிலையாக இல்லை, நீ வந்து உனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிற, அவங்க சரியாக இருந்தாலும் இல்லைனாலும் நீ அவங்களுக்கே ஆதரவாக பேசுகிற, அவங்களுக்கே சாதகமாக இருக்க, ஒரு பாகுபாடு பார்க்குற அப்படின்னு யாரையாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா you are biased அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறத வந்து அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, ரொம்ப பார்ஷியலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த பார்ஷியாலிட்டின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் எல்லா விதத்துலையும் எல்லா நேரமும் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான பாகுபாடு பிரிவினை அப்படிலாம் இருக்குன்னா அந்த நேரத்துக்கு பயஸ்டுன்ற இந்த வார்த்தை ரொம்ப சரியாக இருக்கும். நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தா அடிக்கடி இந்த வார்த்தைகள் இருக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் ரெகுலராக ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஜெண்டர் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இடத்துல ஜெண்டர் பயஸ்ன்ற வேர்டு இருக்கும். ஜெண்டர் பயஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலின பாகுபாடு, பெண்களுக்கு மட்டும் சில நேரம் வந்து சில சலுகைகள் கொடுக்கறது, இல்லை ஆண்களுக்கு மட்டும் சில சலுகைகள் கொடுக்கறது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக இல்லாமல் பெண்களுக்கு மட்டுமோ இல்லை ஆண்களுக்கு மட்டுமோ அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஜெண்டர் பயஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த பயஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.